எதிர்நீச்சல் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பிகாஸ் விசிபிலிட்டிலேருந்து இப்போ கிடைச்ச அந்த விருது வரைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம். அண்ட் இப்போ வெளில போனா கனிகாவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஈஸ்வரியா அவங்க தினமும் அந்த டிவியில பார்த்து அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா தான் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ ரொம்ப ஆசையா தான் பேசினாரு. கனிமா அப்படின்னு தான் பேசுவாரு. அந்த கேரக்டர் பேர் ஈஸ்வரி. ஈசு ஈசு அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அண்ட் அவர் தான் அந்த சீரியல்லே ட்ரெண்ட் ஆக்கி விட்டாரு. இந்தமா ஏய் அப்படின்னு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் பின்னிடுவார். உங்களுக்கு பேரா இருக்கலாம், உங்களுக்கு பேரா இருக்கலாம். தட் ரியலி டசன்ட் மேட்டர். தட் டசன்ட் டிட்டர்மின் மை பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஒரு ஆடியன்ஸாக கனியாவை பார்த்துட்டு என்ன டேக் அவே பண்ணுவாங்களோ that is not going to be dependent on my husband character or lover character. I was so excited because அத பத்தி கேள்வி தான் பட்டுட்டு இருந்தேன். ரோல் வந்து அஜித்துக்கு பேராவும் இருக்கும் அம்மாவாவும் இருக்கும்னு. நான் வெக்க நின்று சிரிச்சேன். என்னது அஜித்துக்கு நான் அம்மாவா? ஆக்சுவலி தமிழ் படங்கள் பண்ணிட்டே இருந்தேன். அரௌண்ட் தட் டைம் தான் எனக்கு மலையாளத்துல ஒரு பெரிய படம் வாய்ப்பு வந்தது. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வரலாறுல இன்னிசை அளப்படையன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த ராணி மாதிரி உட்காரணும், இந்த லுக் எல்லாம் அப்படி கொடுக்கணும். அதை பார்த்துட்டு பழசி ராஜான்னு ஒரு பெரிய மலையாள படம், மம்முட்டி சார், சரத்குமார் சார், பிக் ஸ்டார் காஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் an epic film. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அதெல்லாம் எதுவுமே டிஸ்கிரிமினேட் பண்ணல. ஸோ ஐ வாஸ் ஹாப்பிலி டூயிங் a lot of மலையாளம் ஃபிலிம்ஸ் அண்ட் என்ன சொல்றது, இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கான்னு கேட்டால் நான் என்னைக்குமே தமிழ் தான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் மை மதர் டங். பட் as an artist, பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மக்களே வணக்கம், நான் தான் கருண் ராமன். வெல்கம் டு டேட் வித் கருண். இன்னைக்கு என்னோட பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட், என்னோட சிஸ்டர். என் கரியரே அவங்களோட தான். ஆக்சுவலாக பண்ண ஸ்டார்டிங் கரியரோட நிஜமாக ஸ்டார்ட் ஆன கரியர் வந்து என்னோட படம் எதிரின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் சார் லான்ச் பண்ணார். அதில் வந்து ஒரு அழகான பொண்ணு நான் அப்போ அந்த காலத்தில் பார்த்தேன்னா தட் வாஸ் கனிகா. ஹாய் கனிகா. ஹாய், எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன். ஐம் டாக்கிங் அபவுட் 22 years ஓல்ட் ஸ்டோரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எதிர்நீச்சலுக்கு வந்து நீங்கள் அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட் அவார்ட் வேறு. ஹவு டஸ் இட் ஃபீல் ஃப்ரம் தோஸ் டேஸ் டு நவ்? அண்ட் எஸ், ஐம் வெரி ஹாப்பி. ரீசெண்டாக இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட், அதுவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு வின் பண்ணது. 23 years இருந்திருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில். எப்போதுமே வந்து உங்களுக்கு அவார்டு வந்துடும், இந்த வருஷம் அவார்டு நீங்கள் தான் வாங்க போகிறீங்கன்னு அந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் 5 ஸ்டார்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லலாம் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும், நர்வஸாக இருக்கும். பட் அப்புறம் போக போக அவார்டா சொல்கிறாங்க வரலன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஐ ஸ்டாப்ட் எக்ஸ்பெக்டிங். நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம், அவார்டு வந்தால் வருது. பட் மற்றபடி ஐ நோ ஐ கேவ் மை 100%. ஸோ அப்படி தான் இருந்தேன். அண்ட் ஒன் மார்னிங் ஐ காட் அ கால் சேயிங் ஸ்டேட் அவார்ட் கிடச்சிருக்குன்னு. நிஜமாவே ஜெனுவின்லி ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். இதுலேருந்து என்னென்னா, ஹார்ட் ஒர்க் வில் ஆல்வேஸ் ஃபெச் யூ ரிசல்ட்ஸ். தாமதமாக வருது, பட் கட்டாயமாக வருது. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து காஸ்டிங், நிறைய விஷயம் இருக்கும் அந்த மாதிரி இல்லைங்களா, டு கெட் அ பிக் ஃபிலிம். திடீர்னு ஒரு பெரிய டைரக்டர் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு மேகசினில் பார்த்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். 5 ஸ்டார் இருக்கு சார். ஆக்சுவலி நான் மூவிக்கு வந்த ஸ்டோரி வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். இட்ஸ் ரியல் ஆக்சிடென்ட் தான். அதாவது என்னோட கனவுல கூட நான் நினச்சி பார்த்து கிடையாது சினிமான்னு ஒரு மீடியம்குள்ளே நான் என்டர் பண்ணுவேன், ஆக்ட்ரஸாக ஆவேன்லாம். ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு ஸ்டூடெண்ட். நல்லபடியாக 12th மார்க்ஸ் வாங்கினேன், கிட்டத்தட்ட 96% பிட்ஸ் பிளானி போனேன். ஸோ சினிமாங்கிறதுலாம் என்னோட இதுலேயே இல்லை, கனவுல கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3rd year படிக்கிறச்சே இங்கே பாட சொன்னாங்க எங்கள் அம்மா. இங்கே மிஸ் சென்னைன்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும் சென்னையில் எவ்ரி இயர். ஸோ அங்கே நீ பாட, நான் வந்து அந்த ஆர்கனைசர்கிட்ட பேசி உனக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு. ஸோ சரி பாட்டு தானேன்னு இப்போ பாட போன இடத்துல எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மிஸ் சென்னையா நீங்கள் டேக் பார்ட் பண்ணுங்க, ஏன்னா ஒரு பொண்ணு ட்ராப் அவுட் ஆயிட்டா. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபில் ஹர் கேப். ஸோ ஐ வென்ட் இன் அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சம் கேர்ள். நான் எதிர்பார்க்கல அந்த வருஷம் 2001 மிஸ் சென்னை ரன்னரப்பாக வருவேன். அதை வந்து நிறைய அட்டைப்படத்தில் போட்டாங்க மேகசீனில். அதை பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட்டு சங்கர் சார் பாய்ஸுக்கு ஆடிஷன் பண்ண கூப்பிட்டாங்க. அண்ட் 5 ஸ்டார்.
அந்த 5 ஸ்டார் படத்துக்குலாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்து தான் எனக்கு தெரியாது. பட் பாருங்களேன், அந்த டெஸ்டினின்னு ஒன்று என்னை தேடி வந்தப்போ நான் அதை கிராப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அப்படி தான் என்னோட ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணி நான் ஹாலிடேஸில் பண்ண படம் தான் 5 ஸ்டார். ஸோ வரலாறு படம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட இட்ஸ் வெரி ரேர் திங் டு கெட் டு ஆக்ட் சச் பிக் ஸ்டார். அவ்வளோ நினச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு படத்தில்? ஆக்சுவலி தமிழ் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அப்போ திரும்ப காலேஜுக்கும் போக வேண்டியிருந்தது. படிப்பு நடிப்பு பேலன்ஸ் பண்ணிகிட்டே தான் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு மொத்தமாக படிப்பை விட்டுட்டு நடிப்பு வரத்துக்கும் டெம்டேஷன்ஸ் இருந்தது. பிகாஸ் நிறையா நல்ல படங்கள் வந்தது. பட் சம்ஹவ் மை ஃபேமிலி அண்ட் ஐ டிசைடட் எஜுகேஷன் வந்து எப்போதுமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்மளை லைஃப்பில் நம்மளை விட்டு கொடுக்காது. ஸோ ஐ வென்ட் இன், கஷ்டப்பட்டு படித்து ஐ காட் மை இன்ஜினியரிங் டிகிரி. அண்ட் சைமில்டேனியஸ்லி ஹாலிடேஸில் தான் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அந்த வரிசையில் வந்து எதிரி பண்ணேன். அதுதான் நம்ம சந்தித்த தருணம். அதுக்கப்புறமா தான் வந்து KS ரவிக்குமார் சார் திடுதுப்புன்னு ஃபோன் பண்ணி வரலாறு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், கேன் யூ கம் ஓவர் டு ஹைதராபாத், ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் ஃபில்மிங். ஸோ டக்குன்னு ஒரு லுக் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஓகேனா யூ ஹேவ் டு டூ திஸ் ரோலுங்கிற மாதிரி சொன்னார். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் அதை பற்றி கேள்வி தான் பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைமில் சோஷியல் மீடியாலாம் கிடையாது. பேப்பரில் பார்த்து தான், ஃபேஸ்புக் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது பேப்பரில் படிச்சிருக்கேன் அந்த படத்தை பற்றி. தென் வி வெண்ட் பார்த்தா தென் தே செட் இந்த ரோல் வந்து அஜித்துக்கு பேராகவும் இருக்கும் அம்மாவாகவும் இருக்கும்னு. நான் வைக்க நின்று சிரித்தேன். என்னது அஜித்துக்கு நான் அம்மாவா? பிகாஸ் அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அண்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் 20 years ago. But then KS Ravikumar sir believed in me. They gave me a full look test. அப்புறம் ஐ கேம், எவ்ரிபடி வாஸ் கன்வின்ஸ்ட். அண்ட் நானுமே அந்த வயசுக்கு மீறின ஒரு ரோல் அது. அது ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் எடுத்து பண்ணேன். பட் இட் ஒர்க் அவுட் ஸோ பியூட்டிஃபுல் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் வந்து அந்த படத்தோட அவனோட டெடிகேஷன், த வே ஹி லாஸ்ட் வெயிட், த வே ஹி டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார் தட் ரோல், அதெல்லாம் நேராக பார்க்கறதுக்கு இட் வாஸ் சச் அ பிளெஸிங். அண்ட் எனக்குமே அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல். அண்ட் இன்னமும் நிறைய பேர் காட்ஃபாதர்ன்னு ஞாபகம் வச்சு பேசுகிறாங்கன்னா இட்ஸ் ஐ திங்க் ஐம் லக்கி. டெஃபினெட்லி கேம் சேஞ்சர் உங்கள் கரியரில் கூட இல்லைங்களா? அதுக்கப்புறம் டோட்டலாக நீங்கள் வந்து யூ காட் டு மலையாளம் லாங்குவேஜ் பேரியர் பார்த்து ஹவ் வாஸ் இட் ஆக்டிங் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி? ஆக்சுவலி தமிழ் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் அரவுண்ட் தட் டைம் தான் எனக்கு மலையாளத்தில் ஒரு பெரிய படம் வாய்ப்பு வந்தது. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வரலாறுல இன்னிசை அளப்படையன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ராணி மாதிரி உட்காரணும், இந்த லுக்கெல்லாம் அப்படி கொடுக்கணும். அதை பார்த்துட்டு பழசி ராஜான்னு ஒரு பெரிய மலையாள படம், அதுக்கு வந்து they were looking for the female lead. மம்முட்டி சார், சரத்குமார் சார், பிக் ஸ்டார் காஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் an epic film. ஸோ அதை பார்த்துட்டு தான் ஐ காட் த பிக்கெஸ்ட் ரோல் ஆஃப் மை கெரியர் இன் மலையாளம். அதை தொடர்ந்து நிறைய மலையாள படங்கள் வந்தது. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ் வேற போயிட்டேன். மலையாளம் மேட் மோர் சென்ஸ் டு மீ பிகாஸ் எனக்கு யூஎஸ்லேருந்து வந்து பண்ணுறதுக்கு அது டக்குன்னு முடிச்சிருவாங்க. அங்கே டிஸ்கிரிமினேட் பண்ணல, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அதெல்லாம் எதுவுமே டிஸ்கிரிமினேட் பண்ணல, அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ வாஸ் ஹாப்பிலி டூயிங் அ லாட் ஆஃப் மலையாளம் ஃபில்ம்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அப்புறமா வி மூவ் பேக் டு சென்னை. இப்போது ரீசெண்டாக தான் ஐ ஸ்டார்டட் தமிழ், கெட்டிங் பேக் இன் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கான்னு கேட்டால் நான் என்றைக்குமே தமிழ்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் மை மதர் டங். அந்த கம்ஃபர்ட் வேறு எந்த பாஷையிலையும் கிடைக்காது. பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சது. ஃப்ரம் மிஸ் சென்னை டு பீயிங் அன் ஆக்ட்ரஸ் டு பீயிங் டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து நிறைய வேரியேஷன் பண்ணியிருக்கீங்க. சீரியல் மட்டும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, ஆனால் எதிர்நீச்சல் ஆச்சு. அது எப்படி ஆச்சு நீங்கள் சொன்னீங்க, இட் வாஸ் அ வெரி வாஸ்ட் ப்ராசஸ். யூ ஆர் ஹாப்பி டு டூ 2 episodes சொன்னீங்கிட்ட. அது மிஸ் பண்ணுறீங்களா? இப்போது செட் மிஸ் பண்ணுறீங்களா? யார் மிஸ் பண்ணுறீங்க செட்டில்? டு மிஸ் த ஆம்பியன்ஸ் ஆர் த கோ ஆர்டிஸ்ட்? நிறைய மிஸ் பண்ணுறேன். அது ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்ட் ஆகிட்டேன். அண்ட் பட் எஸ், இந்த சாய்ஸ் டு டூ சீரியல், நிறைய சீரியல்ஸ் இந்த பாஸ்ட் வந்திருக்கு. திருச்செல்வம் சாரே இந்த பாஸ்ட் ஹி ஹேஸ் அப்ரோச் மீ. பட் அந்த அது கைகூடி வரல பிகாஸ் நான் யூஎஸ்ல இருந்தேன், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அண்ட் இப்போது எதிர்நீச்சல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் when he came to me, I immediately said yes because he's one ஆர்ட் என்ன சொல்கிறது, ஒரு டிரெக்டர் தட் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட ஒரு டைரக்டர். ரொம்ப ப்ராக்டிக்கலான, ரொம்ப அந்த விமனை வந்து நல்ல விதமாக காட்டுவார், ப்ராக்டிக்கலாக காட்டுவார். ஸோ ஹீஸ் ஒன் டிரெக்டர் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித். ஸோ சார் என்னை அப்ரோச் பண்ணப்போ டக்குன்னு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இப்போ என்டர்டெயின்மெண்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். இப்போ நம்ம என்னதான் சினிமா எடுத்தாலும் சீரியல் எடுத்தாலும் அவர் இந்த இன்டர்வியூவே பார்க்குறது கடைசியில் இப்படி பார்த்துட்டு போயிடுறாங்க. at the end of the day they want entertainment. ஸோ அதை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக
கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குதுன்னா அதை நான் கிராப் தான் பண்ணணும். இப்போ உட்காந்து ஐயோ சீரியலா, ஐயோ சினிமாவான்னு யோசிக்கிற காலம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. வெரி ஹாப்பி சரி நிறைய பேர் ஸோ எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். அண்ட் அந்த எதிர்நீச்சல் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பிகாஸ் விசிபிலிட்டிலேருந்து இப்போ கிடைச்ச அந்த விருது வரைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம். அண்ட் இப்போ வெளில போனால் கனியாவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஈஸ்வரியா அவங்க தினம் அந்த டிவியில் பார்த்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களா தான் பார்த்தாங்க. ஸோ அந்த க்ளோஸ்னஸ் டு எவ்ரி ஃபேமிலி எதிர்நீச்சல் தான் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் இப்படி வெரி க்ளோஸ். அதில் வந்து ஃபேக்னஸே கிடையாது. சொல்லுவாங்க 4-5 கேர்ள்ஸ் சேர்ந்தா போகாமல் இருக்கும், போட்டி இருக்கும். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க. அண்ட் ஃபார் மீ ஐம் அ வெரி செக்யூர் பர்சன். இந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஜாஸ்தி டைலாகா இவங்களுக்கு கம்மி டைலாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஐ எம் கோயிங், ஐ கிவ் மை பெஸ்ட் டுடே. அண்ட் லவ்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த செட்ஸில் எனக்கு கிடைச்சது. மென் விமென் எல்லாருமே. ஐ ரியலி மிஸ் தம். இப்போ நீங்கள் வந்து நிறைய படம் வந்து சீனியர் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்கீங்க. படம் சீரியல் வரும்போது இப்போது நீங்கள் லேட்டஸ்ட்டாக பண்ண சீரியலில் வந்து ஒரு சீனியர் ஸ்டாரோட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை எப்படி எக்ஸெப்ட் பண்ணீங்க அந்த கேரக்டர் ரோல? வாட் வென்ட் த்ரூ யுவர் மைண்ட்? முன்னாடிலாம் கோவம் வரும். அது எப்படி விமென்க்கு மட்டும் வந்து பயாலாஜிக்கல் ஏஜ் ஒன்று இருக்குன்னா ஸ்க்ரீன் ஏஜ் வந்து +10. மென்னுக்கு உள்டா. ஓகே அவங்க வந்து ஸ்க்ரீன் ஏஜ் வந்து பயாலஜிக்கலை விட கம்மியாக இருக்கும். முன்னாடிலாம் அந்த ஆதங்கப்படுவேன், கோவப்படுவேன், ஹவ் அன்ஃபேர் இதெல்லாம் கொதிச்சிருக்கு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே அக்செப்டட் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். இந்த ஜென் மோடில் தான் இருக்கேன். பட் ஆல்சோ வித் தட் கேம் மெச்சூரிட்டி. நான் சொல்கிறது 20 years பேக் சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தேன். பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் இப்போ ஒரு ஆடியன்ஸாக என்ன ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறீங்கன்னா யூ டோன்ட் கனெக்ட் மீ வித் X, Y or Z. நான் தனியாக வந்து நான் உங்களுக்கு பேராக இருக்கலாம், அவங்களுக்கு பேராக இருக்கலாம். தட் ரியலி டசன்ட் மேட்டர். தட் டசன்ட் டிட்டர்மின் மை பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஒரு ஆடியன்ஸாக கனியாக பார்த்துட்டு என்ன டேக் அவே பண்ணுவாங்களோ தட் இஸ் நாட் கோயிங் டு பி டிபெண்ட் ஆன் மை ஹஸ்பண்ட் கேரக்டர் ஆர் லவர் கேரக்டர். நானாக ஷைன் பண்ண போகிறேன். ஸோ இட் ரியலி டசன்ட் மேட்டர். ஸோ அந்த மெச்சூரிட்டி இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இட் ரியலி டசன்ட் மேட்டர். அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நிறைய வெர்சடைலாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ ஒன் லைஃப் டு லிவ். ஐ டோன்ட் வாண்ட் டு பாக்ஸ் மை செல்ஃப். இப்போ வந்து மாரிமுத்து சாரோட நீங்கள் வந்து பண்ண ரோல்ஸ் கேரக்டர் நிறைய பண்ணீங்க அவரோட சீரியலில். இப்போ இஸ் நோ மோர். அவரோட அந்த மெமரிஸ் பற்றி சொல்லுங்க. நீங்கள் ஆக்சுவலி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட, க்ளோஸ் டு 2 years. அது ஒரு கிராஃப் மாதிரி மை லைக்கிங் டுவர்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ரொம்ப ஆசையாக தான் பேசினார். கனிமா அப்படின்னு தான் பேசுவார். அந்த கேரக்டர் பேர் ஈஸ்வரி. ஈசு ஈசு அப்படின்னு தான் கூப்பிடுவார். அண்ட் அவர் தான் அந்த சீரியல்லே ட்ரெண்ட் ஆக்கி விட்டார், இந்தம்மா ஏய் அப்படின்னு. அதெல்லாம் நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், எப்படி ஒரு சின்ன ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போகுதுன்னு. பட் லைக் ஐ செட், ரொம்ப அன்பான ஒரு மனுஷன், அக்கறையாக கேட்பார். ஒரு வாட்டியும் ஷூட்டிங்கில் வந்து ரிஷிசா எப்படி இருக்கான், படிக்கிறானா. அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் பின்னிடுவார். இதுதான் பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது, கடைசியில் ஒரு ஆட் பண்ணுவார் ஒரு பஞ்சு. ஸோ வெரி மேன் ஹூ வில் இம்ப்ரோவைஸ் ஆன் த கோ. அண்ட் எத்தனையோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் யூனோ கஷ்டப்பட்டிருக்காரு. எதிர்நீச்சல் மூலமாக ஹீ வென்ட் டு த டாப். அண்ட் ஐம் கிளாட் ஃபைனலி அவருக்கு உண்டான ரெக்கக்னிஷன், அந்த ரோல், அதாவது அவராக அந்த ரோலான்னு பிரித்து பார்க்க முடியாத லெவலுக்கு ஹீ பர்ஃபார்ம்ட். அண்ட் நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்களுடைய வைஃப், ஹி ஹஸ் சன் அண்ட் அ டாட்டர். இப்போ ரீசெண்டாக விருது வாங்குகிற விழாவில் கூட அவங்கள பார்த்தேன், பேசினேன். ஸோ ஐம் ஷுர் அவர் எங்கே இருந்தாலும் ஹீ இஸ் அ சோல் தட் வில் யூனோ லுக் ஆஃப்டர் த டியர் ஒன்ஸ். கரெக்ட். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த சீரியல் வந்து நீங்கள் மாதிரி வந்து ஒரு எடிட் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, நிஜமாவே நீங்கள் வந்து நீங்கள் குவிட் பண்ணுறீங்க சொல்லிட்டு கனியாஸ் குவிட்டிங் த ஃபிலிம், அதான் சொல்லிட்டு நிறைய பேச்சு வருது. அதோட உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஆக்சுவலி முன்னாடியே நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தட் ஐ வாண்ட் டு யூனோ கம் அவுட் ஆஃப் த சீரியல். பிகாஸ் என்னோட பையன் வந்து இப்போது 10th standard. ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த அவனுக்கு டென்ஷன் இருக்கோ தெரியல, எனக்கு தான் டென்ஷனாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு பி அரவுண்ட். சில திங்ஸ் எல்லாம் அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணும். எனக்கு ஐயோ முடிஞ்சு போன அப்புறம் பண்ணியிருக்கலாமேன்னு ரிக்ரெட் பண்ணேன். எனக்கு ஐம் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ரைட் நோ ஐ ஃபீல் மை டைம் இஸ் மோர் வேல்யூபிள் ஃபார் மை சன். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். இது யாருக்குமே ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கோ அந்த சேனலுக்கோ யாருக்குமே இது சர்ப்ரைஸாக வரல. இட் வாஸ் அ வெல் பிளான்ட் எக்ஸிட் அண்ட் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் குட் திங் இஸ் பீப்புள் மிஸ் மீன் யூனோ இதிலெல்லாம் படிக்கும் போது எங்கேயோ ஸ்மால் பார்ட் ஆஃப் மீ ஃபீல்ஸ் ஹாப்பி. இப்போ நிறைய நடிகை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த எஜுகேஷன் இருக்காது. எனக்கு அந்த எஜுகேஷனில் நிறைய பேருக்கு அந்த பாகியம் கிடைக்காது. படிப்பு ஆசை நிறைய பேருக்கு வராதுன்னா சினிமா சொன்னோன்னா
போயிடலாம், லெட்ஸ் லீவ் ஆல் தி ஸ்டடீஸ், நிறைய பேருக்கு ஆசை வரும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ டன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அட் பிட்ஸ் பிளானிங், which is a big thing. யாருக்குமே அந்த ஆஃபர் கிடைக்காது. அதுவும் நீங்கள் நல்லா கிளவராக இருக்கணும் அந்த காலேஜில் இறங்குறது இல்லைங்களா? ஸோ இது கிளவர் ஸ்டூடெண்ட் தட் மீன்ஸ் நல்லா படிப்பேன். படிப்பு பிடிக்கும். அது மாதிரி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் பாய்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு மென்ஸ் கோர்ஸ், அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கேர்ள்ஸ் இருந்தாங்க அந்த கோர்ஸில், எவ்வளோ பாய்ஸ் இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஞ்சம் ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட் தான். அதுக்குன்னு ரொம்ப புக்வம் கிடையாது. ஐ திங்க் ஐ வாஸ் அ சில் ஸ்டூடெண்ட். பட் எக்ஸாமின் வந்தால் நல்லா படிப்பேன், நல்லா மார்க் வாங்குவேன். அண்ட் பிலானியை பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அதுலேருந்து நம்ம கிராஜுவேட் ஆகி வரும்போது ஒரு ஆல்ரவுண்டராக தான் வருவோம். பட் எனக்கு வந்து நான் வந்து 12th ஐ திங்க் 1166 வாங்கினேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிது. இந்த பக்கம் வந்து மெடிசன் கிடச்சிது. நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. அண்ட் நான் சொல்கிறது மெனி இயர்ஸ் பேக். அப்போல்லாம் எங்களுக்கு கிராஸ் ரோட்ஸ்ன்னு வந்துட்டா டாக்டர் படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிறான்னு கேட்பாங்க. இப்போ வந்து ஐம் ஸோ ஹாப்பி, சில்ட்ரனுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ வந்து டாக்டரா இன்ஜினியரிங்கா அப்படி தான் கேட்டப்போ எனக்கு ரெண்டுமே கிடைச்சிது. கண்மூடித்தனமாக நான் இன்ஜினியரிங் போகிறேன்ட்டு போனேன். அதாவது எந்த பெரிய கனவுலாம் கிடையாது. நல்ல டிகிரி வேணும், நல்ல வேலை கிடைக்கணும், அவ்வளோதான் இருந்தது. சின்ன ஸ்மால் கோல்ஸ். அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிது. பெருசாக எதுவும் யோசிக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி 100 பசங்க, நாங்கள் 8 பொண்ணுங்க. ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னால் லேபெல்லாம் போனால் பசங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. நாங்கள் போய் இப்படி நிற்போம், இப்படி கண்ணு பார்ப்போம், சரி எல்லாம் பண்ணிடுவாங்க. பட் அதுலேயும் சேலஞ்சிங்காலாம் இருந்தது. பட் ஐ என்ஜாய்ட் அண்ட் ஐ லவ் மை காலேஜ். பிகாஸ் இன்னைக்கு நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா தெர் இஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் மீ. அந்த 4 வருஷத்தில் ஐ ஹவ் க்ரோன். யூனோ, இது பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவர் சொன்ன மாதிரி எஜுகேஷனுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பாக்கியம். அது வந்து விட்டுறாதீங்க. எப்போவுமே அது ஒரு பிளான் பி இல்லை பிளான் ஏயா வச்சுக்கோங்க. பிகாஸ் என்னைக்கு அது நமக்கு கை கொடுக்கும்னு தெரியாது. எனக்கு இன்னைக்கு பாடம் வரும், நாளைக்கு வராது. பட் படிப்பு நாளைக்கு போய் ஒரு வேலை கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் அதுக்கு மேலே கீப் பில்டிங், பட் டோன்ட் குவிட் எஜுகேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் அது. இப்போ உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் பண்ணியிருக்கீங்க. யூ டென்ட் ஸ்டிக் டு தி ஒன்லி டிபிக்கல் ஹீரோ பண்ணாமல் சஸ்டெயினபிலிட்டி, அதாவது இவ்வளோ வருஷமாக நீங்கள் இருந்திருக்கீங்க, கல்யாணம் ஆனாலும் போயிட்டு வந்திருக்கீங்க. யூ ஸ்டில் வெல் நோன் ஆக்ட்ரஸ், யூ ஸ்டில் டூயிங் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். இல்லைங்களா? எல்லா இண்டஸ்ட்ரியும் வேறு மாதிரி ரோல்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு. வந்து தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாத்துலையுமே என்ன எப்படி எல்லா இண்டஸ்ட்ரியும் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு? லாங்குவேஜ் வேறு இருந்திருக்கா, இல்லை மக்கள் செட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காங்களா, இல்லை ஃபேன் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களா, எப்படி? டெஃபினெட்லி இட்ஸ் டிஃப்ரெண்ட். இங்கேருந்து ஒரு ஃபியூ 100 meters தள்ளி போனாலே பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மை ஃபேவரட் அண்ட் மை ஹோம் இஸ் தமிழ். மை மதர் டங் இஸ் தமிழ். அந்த கம்ஃபர்ட்டை வேறு எந்த பாஷையும் எனக்கு தரல. பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் மலையாளமில் நிறைய க்ரோ ஆனேன். லைக் ஐ குட் எக்ஸ்பெரிமெண்ட் அ லாட் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் யூனோ அங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் தெலுங்கு அண்ட் கன்னடா பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ. ஒரு புது பாஷையை கற்றுக்கணும். அண்ட் தெலுங்கு வாஸ் வெரி ஃப்ளாஷி. அந்த டைம்லலாம் நிறைய மேக்கப் போடுவாங்க, கலராக. தே யூஸ் டு ட்ரெஸ் மீ அப். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். பட் ஆஸ் அன் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆர்டிஸ்ட்னு வரும்போது என்ன நீ அழுன்னு சொன்னால் அதுக்கு பாஷை தேவையில்லை. அந்த கேரக்டர் என்ன உணர்ந்து அழறாலோ அந்த மாதிரி தான் அழணும். டைலாக் டெலிவரி நான் அப்பப்போ ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப். எனக்கு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணேன். அது எல்லாத்தையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே நான் வந்து நடிக்கணும் மட்டுமே நான் என்னை கட்டமைச்சிக்கல. நடிச்சிட்டு இருக்கும்போது டப்பிங் ஆஃபர்ஸ் வந்தது. நிறைய பேர் பண்ணாதன்னு சொன்னாங்க. ஏன்னா உனக்கு உன்னோட வாய்ஸோட ஐடென்டிட்டி நீ யாருக்கோ தூக்கி கொடுக்குறீன்னு. ஐ நெவர் saw anything as a barrier, you know. Everything is an opportunity. நம்ம பண்ணுறதை பண்ணுவோம், பண்ணுறதை 100% பண்ணுவோம். அதுக்கப்புறமா we'll see. So versatile with everything. நீ வந்து ஒன்றும் சூஸ் பண்ணுவீங்க. I want to try everything. வர்றதை முழு 100% அதனால தான் சிஸ்டம்ல இருக்கீங்க. ஒரே இதில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா படம் வந்து போயிருக்கும், வர வந்திருக்கும் வாழ்க்கையில். யூ எக்ஸ்பெரிமெண்ட், தட்ஸ் வை யூ ஸ்டில் மேட்டர். எல்லாத்தையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். நிச்சயமா. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.